த்விஜகா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. த்விஜகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரு பிறப்பாளன் அப்படின்னு பேரு. அதாவது தாய் கர்ப்பவாசத்துல மனிதனாக பிறக்கிறான், அது எல்லாரும் போல அவனும் பிறக்கிறான். ஆனா கர்மாவின் மூலமாக இன்னொரு பிறவை அடையறான். யஜ்ஞோபவீத தாரணம் அடைந்து கர்மனா ஜாயதே பிராமணாக, கர்மாவை வச்சுதான் அவன் பிராமணங்கிற அடையாளத்தை அவன் அடையறான். அப்ப இன்னொரு பிறப்பை யஜ்ஞோபவீத தாரணம் அணியும் பொழுது இன்னொரு பிறப்பை அடையறான். அந்த இரண்டாவது பிறப்பை அடைஞ்சு அவன் கையில் அக்னி கிடைக்கும் பொழுது அதன் பிறகு கல்யாணமானதற்கு பிறகு தரக்கூடிய அக்னியும் கொண்டு இந்த அக்னியில வச்சுதான் யஜ்யங்கள்லாம் நாம செய்வோம். அதாவது ஆகம சாஸ்திரங்கள்ல ஹோமம் பண்ணும் பொழுது அரணேகே சூரியகாந்தாத்து வித்தக்ரஹோவா அப்படின்னு சொல்லுவார். அதாவது அரணிக்கட்டை, அதாவது வன்னி மரம், வன்னிங்கன்னா நெருப்பு, நெருப்பு நித்தியவாசனம் செய்யக்கூடிய அரணிக்கட்டையை கடைஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய அக்னியை கொண்டு ஹோமம் செய்வது ஒரு முறை. அடுத்து சூரியகாந்தா, அது சூரியனோட கிரணங்கள்ல அக்னியை உண்டாக்கி அந்த அக்னியில யஜ்ஞம் செய்வது இரண்டாவது முறை. மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உபாசன அக்னி, அந்த அக்னியை கொண்டு உபாசனம் செய்து அந்த அக்னியில பிரதானமாக எந்த மூர்த்திகளை கொண்டு ஹோமம் செய்வோமோ அந்த யஜ்யங்களை செய்யறது தான் அவனுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அக்னி அந்த கையில இருக்கிறதுனால தான் பிராமணன் யஜ்ஞம் செய்வதற்கு பிரத்யாருக்கு யஜ்ஞம் செய்விப்பதற்கும் அதிகாரம் படைத்தவனாக அந்த சாஸ்திரம் நமக்கு சொல்றது. காரணம் என்னன்னா யஜ்யங்கள் மூலமாகத்தான் எல்லாமே நிறைவாகிறது. அதாவது தேவலோகத்துல கூட துர்பிக்ஷம் ஏற்படுமா, அதாவது வறட்சி ஏற்படுமா. இதை வேதமே சொல்றது. துர்பிக்ஷம் தேவலோகேஷோ மனு நாம தகங்கிரகே அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது இங்க எப்படி அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி எல்லாம் ஏற்படுறதோ அது போல தேவலோகத்திலையும் ஏற்படுமா. அதற்கு நாம் என்ன பண்ணோம்னா மனு நாம தகங்கிரகே, நமக்கு முதல்ல மனு சதரூபை இவா ரெண்டு பேர்கிட்ட தான் இந்த மனுஷ ஜென்மாக்கள் உண்டானது. அதனாலதான் மனுஷர்கள் நமக்கு பேர் வந்தது. மனுவோட வம்சத்தை சேர்ந்தவரான நாமெல்லாம் யஜ்யங்கள் செய்வது அவிர்வாகங்களை கொடுப்பதன் மூலமாகவும், அதாவது அக்னி என்ன பண்ணும்னா மேல் நோக்கி எரியும். ஏன் மேல் நோக்கி எரியறது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் வேற இருந்தாலும், ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா தேவர்கள்லாம் மேல் நோக்கி இருக்கலாம். அந்த மேல் நோக்கிய தேவருலகிற்கு நாம கொடுக்கக்கூடிய அவிர்வாகங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அக்னி மேல் முகமாக எரிகிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அக்னின் தூதம் பிரணீமஹே, அதாவது ஹே அக்னியே உன்னை தூதனாக வைக்கிறேன் அப்படின்னு வேதம் சொல்றது. எதற்கு தூதனாகன்னா நாம கொடுக்கக்கூடிய அவிர்வாகங்கள் எல்லாம் தேவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து எந்த தேவதையை உத்தேசிச்சு நாம யஜ்யங்கள் செய்யறோமோ அந்த தேவதைகளிட்ட கொண்டு போய் இந்த அவிர்வாகத்தை சேர்ப்பதற்காகத்தான் இந்த யஜ்யங்கள்ல அவிர்வாகத்தை அக்னியில கொடுக்குறோம். அந்த அக்னி கொண்டு போய் அவள்கிட்ட சேர்த்து அவளுக்கு தேவையான உணவுப் பொருள்களாக மாற்றி தேவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தேவர்கள் இதனால சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு உச்சித காலத்துல மழை பெய்ய வைக்கிறாங்க. சரியான காலத்துல அதிவிருஷ்டி, அதிவிருஷ்டினா அளவுக்கு மீறின மழை, அனாவிருஷ்டி அதாவது குறைவான மழை, ரெண்டும் இல்லாம உச்சித காலத்துல சரியான நேரத்துல சரியான அளவு மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான் பயிர் பச்செல்லாம் நல்லா வளைஞ்சு லோகத்துக்கு சுபிக்ஷம் ஏற்படும். அப்படிங்கறதுனாலதான் இந்த சத்விருஷ்டியை நமக்கு அவ கொடுக்குறாளாம். இப்படி கொடுத்து நாமளும் சந்தோஷப்படுறோம், யஜ்யங்கள் செய்து தேவர்களையும் சந்தோஷப்படுத்துறோம். இப்படி இருவரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து உயர்ந்த நிலை அடையணுங்கிறது தான் கீதாச்சாரியனோட வாக்கியமாக இருக்கிறது. பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம் அவாப்சியத அப்படின்னு கீதையில சொல்றார். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு இருவரும் உயர்ந்த ஸ்ரேயஸ உயர்ந்த நல்ல அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு இந்த யஜ்யங்கள் எல்லாம் விதிச்சிருக்கு. இந்த யஜ்யங்கள் அதிகம் செய்ய 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 மிகப்பெரிய செல்வ கடாட்சம் செல்வ செழிப்பும் ஏற்படுமா. அக்னிகாரியாத் மகத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அக்னிகாரியங்கள், அக்னியில யஜ்யங்கள் அவிர்வாகங்கள் அதிகம் அளிக்க 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 நமக்கு செல்வ செழிப்பும் சுபிக்ஷமான வாழ்க்கையும் ஏற்படும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தோட நேர்த்தியாக இருக்கு. ஆகினால இந்த யஜ்யங்கள் அதிகம் நடைபெறணுங்கிறதுக்காகத்தான் அவனுக்கு அந்த அக்னிங்கிறது அங்க கொடுக்கப்படுகிறது.